செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்க போக ரொம்ப நேரம் எடுக்குதா? இல்லை டைட்டன் நிலாவில் வடை சுட்டு இருக்கிறவங்க பாட்டி போய் பார்க்கணுமா? வணக்கம்ண்ணா மாப்பிள்ள தேனியிலேருந்து. முக்கியமாக ஒளியை விட வேகமாக பயணிக்கணுமா? அதற்காக ஆராய்ச்சியாளர்களால் தியரிட்டிக்கலி வைக்கப்பட்ட ஒரு தியரியோட பேர் தான் ஸ்பேஸ் வாக்கிங். இந்த பிரபஞ்சத்திலே வேகமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அந்த லைட், ஒளி தான். கொய்யால ஒரு நிமிஷம் இரு, பிரபஞ்சத்திலே வேகமான ஒரு விஷயம் லைட் தான்னா அதை விட எப்படி நம்மளால வேகமா பயணிக்க முடியும்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா? எப்படிடா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஏன் நம்மளால ஒளியோட வேகத்துல பயணிக்க முடியாது? அதற்கு காரணம் E=mc². இதில் E எனர்ஜியை குறிக்கும், M மாஸை குறிக்கும். அதாவது ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேகம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபியூலும் தேவைப்படும். ஃபியூல் அதிகரிக்க மாஸ் அதிகரிக்கும். இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் இப்போ பார்த்தமே ஆனால் நமக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் அந்த ராக்கெட்டை செல்ல. அதற்கு ஈடாக மாஸ், ஃபியூலோட எடையும் அதிகரிக்கும். இதுதான் ஷார்ட்டாக சொல்ல வருது. ஸோ இது எங்கே நிப்பாட்டுனா, இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் இருந்தால் மட்டுமே ஒழிய நம்மளால் ஒளியோட வேகத்தில் பயணிக்க முடியும். இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் நம்மளால் லோட் பண்ண முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா. இதனால தான் ஒளியின் வேகத்தில் பயணிக்கிறது வாய்ப்பே இல்லை. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஆனால் இந்த இயற்பியல் விதிகளை எதையுமே உடைக்காம ஒளியோட வேகத்தில் எப்படி பயணிக்கிறது நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். அதற்கு பெயர் தான் ஸ்பேஸ் வாக்கிங். ஸ்பேஸ் வாக்கிங் இது இப்போதைக்கு தியரிட்டிக்கலி தான் பாசிபிள். இந்த பிரபஞ்சத்திலேயே வேகமான விஷயம்னா அது லைட் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நான் சொன்னதை ஒழுங்காக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் தான் லைட் வேகமான பொருள். பிக் பேங்னு ஒன்று ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இந்த லைட்டும் பயணிக்குது. அப்படி பார்த்தோமே ஆனால் இந்த லைட்டை விட வேகமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அது இந்த பிரபஞ்சமே தான். ஒளியை விட வேகமாக விரிவடைஞ்சிட்டு இருக்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு லிஃப்ட் கேட்டு ஏறி போகிறது ஸ்பேஸ் வாக்கிங் மூலம் சாத்தியமாகும். இவ்வளோ வேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்பேஸ் ஒரு ஃபேப்ரிக், துணி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸ்பேஸ் போகிற அந்த ஓட்டத்தில் ஒரு அலை மாதிரியான ஸ்ட்ரக்சரை நம்மளால் உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா அது மேலே நம்ம ஸ்பேஸ் ஷட்டிலை வச்சு நம்மளால் ஒரு சர்வ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்பேஸ் மேலே ட்ராவல் பண்ண முடியும். முன்னாடி இருக்கிற ஸ்பேஸை சுருக்கி பின்னாடி இருக்கிற ஸ்பேஸை விரிவடைய செஞ்சோன்னா இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இதை அடைய நமக்கு சில தடைகள் இருக்குது. ஸ்பேஸ் வாக்கிங் ரைட் செய்ய நமக்கு தேவையான சில விஷயங்கள்: 10 சூரியன்களோட எனர்ஜி, டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. கேட்குறது பெருசாக இருக்கலாம், ஆனால் இன்ஃபினைட் அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. இந்த ஸ்பேஸ் வாக்கிங் ரைடை பற்றி தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் அந்த ஒளியோட வேகத்தையும் அடையலாம். ஸோ இன்றைய வீடியோவுக்கு இவ்வளோ தான். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இது உங்கள் கதை கேசட்.